வாழ்க்கையில் கேட்டபடி வாழுகிற ஒரு பழக்கம் வர வேண்டும். அறிவுரைகள் என்பது எடுப்பதற்கும் நடப்பதற்கும் சொந்தமானது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் வார்த்தைகளும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நேர்வழி. திருக்குர்ஆனின் வார்த்தையும் திருக்குர்ஆனின் வழிகாட்டுதலும் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் உயர்ந்த வாழ்க்கையையும் தீர்மானிப்பது. அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் அடைவதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்றால் அந்த மனிதன் நிச்சயமாக அடைந்து விடுகிறான். இன்னொரு செய்தியும் எழுதுறாங்க, அல்லாஹு வலியுகும், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளன் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ் போதுமாகி விட்டான். நீ ஒழுங்கா நடந்து விடு, குர்ஆனின்படி வாழ முயற்சி செய், குர்ஆனுடைய வாழ்க்கை எடுப்பதற்கு நீ தயாராகு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, உன் சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு, உன் நிம்மதிக்கு நான் பொறுப்பு, உன்னை எல்லா வகையிலும் பாதுகாப்பது என் வேலை. உன்னை நோக்கி தீங்குகள் வராது, உன்னை நோக்கி எந்த ஒரு சூழ்ச்சிகளும் நடக்காது. சூழ்ச்சி நடந்தால் அந்த சூழ்ச்சியை நான் முறியடிக்கிறேன். ஏன்? வல்லாஹு வலியுகும், அல்லாஹ் அவர்களின் பொறுப்பாளன். லஹும் தாரு ஸலாமி இன்த ரப்பிஹிம் வஹுவ வலியுகும், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளன். ஒரு அழகான சுப செய்தி. நம்ம சரியா நடந்தா போதும், அல்லாஹ்வே நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான்.